ஓட்டிக்கிட்டு போறனா இல்லையாங்கிறத சரி பாப்போம். வில்லோடு பிறந்தவ யாருமா? வில்லோடு பிறந்தது சீதா. சாதியோடு பிறந்தவ சந்திரமதி. சொல்லுங்க உன்னோட பிறந்தாங்க. உங்களால முடியுமா கல்யாணம் பண்ணி வைக்க? உங்களால முடியுமா? முடியாதுங்கிற வார்த்தை கிடையாது. உங்களால முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒன்னோட பிறந்தாங்க. ஆமா ஆமா. நீ பிறக்கும்போது எப்படி பிறந்த? நான் பிறக்கும்போது முருகன் பேரை சொல்லிக்கிட்டு பிறந்தேன். உங்க புருஷன் பேரை சொல்லிட்டு பிறந்த பொட்டை பேரை பிறந்த அந்த மொட்டை சேர்த்து வைக்கிறது குட்டை சட்டை பண்ணாம பேசினேன்னா வாழ்க்கையில விழுதும் பெரிய ஒரு சொட்டை. தலையில மட்டும் விழுகவே மாட்டேங்குது. ஏன் தலையில விழுகாத? நான் கையா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நரைக்கவும் மாட்டேங்குது, விழுகவும் மாட்டேங்குது. அது என்றுமே இளமை. மார்க்கண்டேய வரமோ இல்லம்மா, விவேகானந்தரை பார்த்து கேட்டாங்களாம். என்ன? அமெரிக்காவுக்கு போனப்ப இந்த புத்தகத்தை படிங்க, இதுல உள்ள நூல்ல விளக்கம் சொல்லுங்கன்னு அப்படியே விளக்குனாராம். பார்த்துட்டு புத்தகத்தை நீங்க வச்சுக்கோங்க, அதுக்கு விளக்கம் சொல்றேன் நானா. எப்படி நீங்க விளக்கம் சொல்ல முடியும்னு கேட்டப்ப அப்பத்தான் சொன்னாங்க, எத்தனை பாகத்துல எது கேட்டாலும் எத்தனை பக்கத்துல கேட்டாலும் நான் சொல்றேன் நானா. காரணம் என்னன்னா, இந்த விந்தை அடக்கணும். முதல்ல விந்து விட்டவன் வந்து கேட்டான்னா அதனாலதான் விந்தை அடக்கணும்னா அது சுழுமுனையில சேர்ந்து முன்னால இங்க உட்கார்ந்துடும். அதனாலதான் நடக்க போற ஆக்சிடென்ட் கூட நான் முன்னாலேயே சொல்லிடுவேன். இருந்தாலும் ஏன்னு காரணம்னா அதை அடக்கணும்னா எதை வேணாலும் அடக்கணும். அதனாலதான் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பொருளை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னா. அதனால கையிருப்புல கவர்ச்சியை வச்சுக்கிட்டு பேசாம புதைச்ச வச்சுக்கலாம். அதோட மஞ்சள் நம்மளை விட்டு போக முடியாதான். அதே நேரத்துல விடியல் வந்துகிட்டு தான் இருக்கு, சைத்தம் துரத்திக்கிட்டு தான் இருக்கு, நானும் ஒதுக்கிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் வெளியிடத்துல உங்களுக்கும் மாப்பிள்ளை முருகனுக்கும் மனமளித்த கண்ணால் கண்டு மகிழ்வளித்த சத்தியம் 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 அறிவாளிகள் இருக்கக்கூடிய மனவெளியில் பட்டியல சந்திக்க. சரிங்க சரிங்க. முருகா சீக்கிரமாக வர வேண்டும். என்னை திருமணம் செய்து கொள்ள நாரதனிடம் ஏதேதோ பேசிவிட்டேன். என்னை மன்னித்துள்ள வேண்டும் முருகா. என்னாச்சு என்னாச்சு? உட்காருங்க உட்காருங்க. நீ இல்லாத உலகத்திலே வேண்டுமா? உயரத்து 12 கரங்களாக உடலெழுத்து என சொல்லப்படும் உயரத்து
பதினெட்டு மீனியாக வேதியின் மாந்தருக்கும் எனது முகப்பத்தவருக்கு மனநோய் அகற்றும் 6 முகங்களாக அவதரித்து இகவரத்தில் இன்பத் துன்பங்களை துணிவியாக ஏற்று எனது பெயரை கூறும் அன்பருக்கு நேரில் சென்னை விடுதிருக்கும் சீரும் சிறப்பும் செயல் இம்மூன்று வேளாக அனைவரின் தீரழுப்பும் பதிவுகளை தன்றதும் சிறியவளை வசனமும் சிறஜீவன ஜீவனும் வாழிய வாழிய என வாழ்த்த வாடுவர் வணங்கோடி வீரனாக குன்றுவாரிபுரம் குமரனாக முத்தமிழ் முருகனாக இயற்கையின் சக்தியும் சித்திரங்கள் பித்தனுக்கு வைகாசி விசாகத்தை பாலகனாக அவதரித்து படைக்க பெற்றேன். தூயவன் சேவலை கொடியாக கொண்டு அடியாருக்கும் நொழிவதி நோய் தீர்க்கும் ஆரோம் மறந்தை மயிலாக படைத்து எனது உடல் மீது வைக்கப்பட்ட பொருளை உண்பவர்களுக்கு நாரை திரை மூப்பிணி எனும் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்க வைத்தியனாக வருத்தந்தைக்கு மருத்துவனாக ஆயுள் காக்கும் அவர்தமாக அழத்திற்காக பகிமை கொண்டேன். பழனியில் கோயில் கண்டேன். தமிழகத்தில் என தெண்டாயுத மணியாக பழனி ஆண்டவனாக என்னை நாடி பக்தலை காக்கும் பொறுப்பேற்று பழனி மலை உரிமை நின்று கொண்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல 39 கோடி தேவர்களும் பிரம்மணி உட்படைப்பான ஜனகர் ஜனந்தர் சனாத்தரர் சனத்குமாரர் 8 திசை பாலகரும் மன்மதன ரதியும் எந்தாய் வராசத்தின் கங்கை ஒன்று சேர்ந்து என் தந்தையிடம் முறையிட்டார்கள். அப்பொழுது எனது தந்தை நெற்றிக்கண்களை திறக்க நெற்றியில் இருந்து 6 அக்னிப்பெருக சரவண பயிரை விட அந்த 6 அக்னிப்பெருகளும் 6 குழந்தைகளாக அவதரித்து காத்திய பெண்களை எடுத்து பால் ஊட்டி சீராட்சி வளர்க்கப்பட்டு அது சமயம் எந்தாய் பராசக்தி என்னை ஆசனம் கட்டியணைக்கவே 6 முகங்களும் 12 கரங்களும் ஒரு உருவமாய் அமைய பெற்று முருகனாக கந்தனாக சண்முகனாக என்னை நாடு பக்தர்களுக்கு இன்முகமாக தேவர்களை ரசித்து தீமையை அழைத்து திருப்பரங்குன்றத்தில் தேவியான மனமுடித்து தேவ சேனாதிபதி பட்டம் பெற்று இந்த தரியாசன மூர்த்தியாக பெற்றிருக்கிறேன். தினந்தோறும் பக்தர்கள் என்னை தரிசித்தவனம் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு மத்தியிலே ஒரு காலம் கேட்கிறது என்றால் யாராக இருக்க வேண்டும்? யானைவர் பெண்ணை மணி ஓசோர் கிணங்க வருகிறார் வீணாகன பெரியர் தந்தை தெரியவனை போல அடுத்து அறியாதவனை போல அந்த பெரியாருடைய வருகைக்காக ஸ்ரீவனன் காத்துக் கொண்டிருக்கிறேன். வரவேண்டும் மகிழே, வரவேண்டும் வரவேண்டும் வரவேண்டும். வருவாய் மானாய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஒருவாய் கதியாய் விதியாய் ஒருவாய் வருவாய் அருள்வாய் புகனே ஐயனுக்கு ஐயனே வணங்கினான் அப்பனே வருக வருக நாரத முனிவரே வருக வீணாகன பிரியரே வருக கலைவாணி பொதுவரே வருக தங்கள் வருகை கண்டு பெருமை கொண்டு தங்களுடைய வருகையை எதிர்வைக்க நான் தலைவர் தங்களை வரவேற்கும் முறையோடு எப்படி தங்களை இசைவாடி வரவேற்க போகிறதா சிறப்புகள் பெருமைகள் மகத்துவங்களை எடுத்துக்கொள்கிறேன். சிறப்புள்ளாத கனி நான் பார்த்து வருவானா மாங்கனிக்கும் தென்கதலி மங்கனிக்கும் வேலி நிற்கும் பூங்கனி நான் கனிந்தேன் அக்கனிக்கு இக்கனிமே குய்யாமல் குஞ்சு அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஆகா அற்புதமாக மாங்கனிக்கும் தென்கதலி பங்கனிக்கு வெள்ளிக்கு பூங்கனியை கண்டுமணம் பூரித்தே அக்கனி இக்கனமே கொய்யாமல் அணைக்கிறது தெரியல. நீங்க வாட்டில ஓங்கி அணைச்சிடாது என்ன மாப்பிள்ள என்ன அப்படி தெரியா தாங்காத கனிவே இல்ல இல்ல தாங்காதுன்னா எனக்கா தெரியும் நானும் அணைச்சு பார்த்தேன். நீங்க சொன்னீங்க கொய்யாமல் போய் பட்டும் படாமலும் தொட்டு தொடரும் தாமரை இலையில எப்படி தண்ணி பட்டு படாம இருக்குல்ல அது போல புளிய மரம் எப்படி இருக்கு உள்ள பழம் இருக்கு மேல ஓடு இருக்கும் ஒட்டு ஒட்டாமல இருக்குமா இல்ல ஒட்டு ஒட்டாம இருக்கு அது போல அணைக்கணும். அணைக்கிறத பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? பத்தியலா நான் அணைச்சாலே நீங்க நினைச்சாலு ஏன்னா நீங்க ஒரு காலத்து இல்ல 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 நீங்க ஒரு காலத்துல நீங்க 52 அழைச்சவர் இல்லையா? 2 நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? உழைச்சு உழைச்சு இப்படி ஆனா இன்னைக்கு எத்தனை வேணா அழைக்கப்படி ஒரு தைரியத்துல இருக்கிறீங்க நீங்க இருக்கட்டும். இதுதான் முத்துதுற முடியாது வந்து நீங்க பொறாமப்படக்கூடாது முருகா. என்ன மாப்பிள்ள இதெல்லாம் முடியல சரி இருக்கட்டும். அப்படி அழைக்கக்கூடிய ஸ்லாக்கியம் இருக்கான்னு பார்த்தோமா நல்லா மாப்பிள்ள கண்ணிங்கிறத கனின்னு சொல்லி உங்களுடைய மனதை கனியை வைத்து விட்டீர்களே. யார் அந்த பெண்மணி? முன்பு சமயம் கொடுத்தீங்களா? ஆதிர கொடுத்தவருக்கு அமர்ந்தவள் சுந்தரவழி அமர்ந்தவழியாப்பட்டவள் திருப்பரங்குடத்தில் தீவிர உணவடித்து விட்டேன். சுந்தரவளை இளையவள் சுந்தரவள்ளி ரொம்ப சுதந்திர வழியா இருக்கா. விடக்கூடாது. விடலாமா? நீங்க என்ன செய்ய போறீங்க? விடலாமான்னு கேட்கலாமா? நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. அடுத்த கடமை. ஆமா அதனாலதான் நீங்க கல்யாணம் பண்ணி காட்சி தரணும் அவ்வளவுதானே. ஆமா திருமணம் முடிக்கிறவங்க தானே. மாப்பிள்ள வாங்க என்ன பொம்பளை ஒரு என்ன அப்படி சொல்றீங்க? இந்திரன் கட்டதும் பெண்ணாலே ஆகா சந்திரன் கட்டதும் பெண்ணாலே என் மாப்பிள்ள முருகன் கட்டதும் பெண்ணாலேன்னு ஆயிடக்கூடாது இருக்கக்கூடாது இல்ல. ஆக வந்து நீங்க சொன்னது உங்க வாக்க காப்பாற்றணும். ஆமா உங்கள்ட்ட சபதம் நிறைவேறணும். ஆமா உங்களுக்காவது நான் அவளை திருமணம் முடிச்சுக்கணுமா இல்லையா? அதுக்காக எப்படி மாப்பிள்ள காலையில பாமாலை மாடி சரி பூமாலையுடன் வருவேன். பெரிய புகழ் மாலையா சொல்றேன். நீங்க வாட்டில இறக்கி விட்டுட்டே போயிருவீங்கள ஒதுக்கி அதே நிறைய விடாதே
புகழ் மாலை இந்த நேரத்தில் நீங்க கொடுக்கறது பெரிய விஷயம். சரி. இந்த பிள்ளைலாம் ஆபரேஷன் தேட்டரில் படுக்கிற மாதிரி படுத்துருச்சு. இருந்தாலும் கூட ஞான பயிர்கள் எல்லாம் அவர்களுக்காக கண்டிப்பா நீங்க ஒரு பாட்டு பாடணும். சரி. என்னுடைய செவியார கேட்கணும். சரி. வருகிறேன். சென்று வாங்க. திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்கு காரணகர்த்தாக இருக்கக்கூடிய நாரதன் ரூபாயில எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை மணிமோகன் திருவத்துக் கொண்டு கடைசி பாடலாக ரமேஷ் விரும்பி கேட்கிறாப்புல மாட்டேன் மாயமாளர் சரி ரம பவனி சதனி ரவ மகரி சரி மாகரி சரி கரி சார் ரிம பத மபத ப மகரி சார் சரி கம பதனி சாணி ரவ மகரி சார் குயில துடிச்சு கூண்டில் அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம் மயில புடிச்சு கார உடைச்சு ஆட சொல்லுகிற உலகம்